வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை ரன்னர்ஸ் டவர் ட்விட்ஸ் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என்று 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சிறுவர்கள் முதல் 70 வயதான பெரியவர்கள் வரை திரளானோர் கலந்து கொண்டனர். அண்ணா நகர் ரவுண்டானா அருகே தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி அண்ணா நகர் வழியாக திருமங்கலம் வரை சென்று மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே முடிவடைந்தது. இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த பின்னர் பேசிய மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், தமிழகத்திலேயே குறைவான வாக்குகள் பதிவாகும் மாவட்டமாக சென்னை இருப்பதாக தெரிவித்தார். இதனால் இந்த முறை 100% வாக்குகள் பதிவாக இந்த மாரத்தான் போட்டி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கையுடன் கூறினார். தமிழக அளவிலே சென்னை மாவட்டத்தில், சென்னை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தில் தான் குறைந்த அளவு வாக்குப்பதிவு இதுவரை பதிவாகியிருக்கின்றது. இந்த ரெக்கார்டட் போலிங் ஹிஸ்ட்ரி பார்த்தா அந்த எண்ணிக்கை 60-62% இருந்துகிட்ருக்கு. அதை அதிகப்படுத்த வேண்டும், 100% வாக்களிக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பேசிக் தீமில் ஒன்று. இன்க்ளூசிவ் ஓட்டிங், 100 நோபடி ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிறது தான் தீம். சென்னை மாவட்டம் மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக தலைநகர மாவட்டமாக திகழ வேண்டும் என்கின்ற காரணத்தால் இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகப்படுத்துவதற்கு உண்டான பல்வேறு முயற்சிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக இந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகள், அதாவது பொதுமக்களே முன்னின்று நடத்துகின்ற சமூக நிகழ்ச்சிகள், இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக நிகழ்ச்சி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.